பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பாகிஸ்தானின் முருட்கே பகுதியில் 4 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நள்ளிரவு 12:45 மணிக்கு முதல் ட்ரோன் தாக்கியதாகவும் அதைத் தொடர்ந்து 3 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதனால் மக்கள் பதற்றமடைந்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பாகிஸ்தானின் முருட்கே பகுதியில் 4 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நள்ளிரவு 12:45 மணிக்கு முதல் ட்ரோன் தாக்கியதாகவும் அதைத் தொடர்ந்து 3 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதனால் மக்கள் பதற்றமடைந்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே விரைவில் பதற்றம் தணியும் என நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் இரு நாட்டு தாக்குதல் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இரு நாடுகளும் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என அப்போது வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.